இங்க ஒரு பொண்ணு இன்சோமினியா டாக்டர்ட்ட போய், "எனக்கு பணம் அதிகமா தேவைப்படுது. ஸோ நான் நைட்டு ஃபுல்லா தூங்காம நான் இங்க வேல பார்க்குறேன்னு" சொல்றா. அதுக்கு அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து குடுக்குறாங்க. "நீ இந்த டாக்டர போய் செக் பண்ணு. அவங்க உனக்கு நெறைய காசு தேவைப்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு" சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணும் நமக்கு ஹவுசிங் லோன் இருக்கு. ஸோ நம்மளுக்கு நெறைய பணம் தேவைப்படும்னு சொல்லிட்டு, அந்த விசிட்டிங் கார்டு எடுத்துட்டு அந்த ரிசர்ச் சென்டருக்கு போறா. அந்த பொண்ணு அந்த டாக்டர் கிட்ட, "இந்த ரிசர்ச்ல நான் கலந்துக்கிட்டா எனக்கு எவ்வளோ டாலர் தருவீங்கன்னு" சொல்லி கேட்கவும், "நான் 1,00,000 பவுண்ட் தர்றேன்" அப்படின்னு சொல்லவும், இதுக்கு இவ்ளோ அமௌண்ட்டான்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு சரின்ட்டு அந்த ரிசர்ச்ல சைன் போட்டுறா. இப்ப பார்த்தீங்கன்னா, அவ கழுத்துல பின்னாடி சிப் மாரியான ஒரு அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவகிட்ட ஒரு வாட்ச் குடுத்துட்டு, "இந்த வாட்ச்ல 100% ஏறுனா மட்டும் தான், நீ உனக்கு இவ்ளோ டாலர் தருவேன். நீ இடையில தூங்கக்கூடாது. சப்போஸ் தூங்கிட்டேன்னா நீ இறந்துருவேன்னு" சொல்றாங்க. அவ பயந்துடுறா. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவ இந்த ரிசர்ச்ல ஜாயின்ட் ஆகுறா. சரி ஒரு நாள் தானே ரிசர்ச்ல முழிச்சுக்கிட்டு அந்த 100% ஆன உடனே ரிலீவ் ஆயிடலான்னு சொல்லிட்டு அவ ஒரு கேன்டீன் போய் சாப்பிட போறா. அங்க இருந்து ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, "நீ இந்த ரிசர்ச்ல இருக்கியா? நானும் இந்த ரிசர்ச்ல தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லவும், 100% ஆயிடுச்சா உனக்கு அப்படிங்கிறது, "இல்ல இப்பதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல இன்னொரு பையன், இன்னொரு பொண்ணும் இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தி கேட்கிறா, "நம்ம இறந்துட்டா என்ன பண்றதுன்னு" சொல்லிட்டு. "ஒரு நாள் தானே சீக்கிரம் கண் முழிச்சுட்டு நம்ம ரிசர்ச்ல வின் பண்ணிடலாம்னு" சொல்லவும், இப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா வாட்சவே பார்த்துட்டு இருக்காங்க 100% ஆயிடுச்சான்னு. இப்ப பார்த்தீங்கன்னா, அட் அ டயத்துக்கு எல்லாத்துக்குமே 100% ஆகவும், அந்த சிப்ப கழட்டி ரிமூவ் பண்ணிட்டு அமௌண்ட்டையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கி பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. எல்லாம் ஜாலியா இருக்கவும், மறுபடியும் எல்லாரும் கேட்குறாங்க, "மறுபடியும் நம்ம லெவல் 2க்கு போனா நம்ம நெறைய பணம் கிடைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் போனாங்க. ஆனா அது ரொம்ப கஷ்டம். லெவல் 1 மாரி இருக்காது. இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க 5 நாள் முழிச்சுட்டு இருக்கணும். இடையில 1 நிமிஷம் கூட தூங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு உயிர் போயிரும். ஆனா நீங்க 5 நாள் முழிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 50 பவுண்ட் டாலர் தரேன் அப்படின்னு சொல்லவும், இப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரே கும்பலா சேர்ந்து உட்காந்துட்டு நல்லா பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் தூங்காதனால இப்ப எல்லாத்துக்கும் கோவம் வருது. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்க, ஒருத்தன் இதுல டான்ஸரா இருப்பான். அவங்க வீட்டுக்கு போய் நல்லா பார்ட்டி பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஆனா அதுல ஒருத்தி மட்டும் பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயோ ஒரு ரூமுக்கு போவா. டக்குனு அந்த ரூம்ல மயக்கம் போட்டு விழுந்துறனால, டக்குனு 1 செகண்ட்ல இப்ப முழிக்கலாட்னா, அவ உயிரே போயிரும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பண்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, டக்குனு அவ கண் முழிச்சிடுறா. இப்ப 100% முடிச்சதும் பார்த்தீங்கன்னா, "எங்களால இனிமேல் முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, "இன்னும் கொஞ்ச நாள் விட்டா என் ஃப்ரெண்டே இறந்துருப்பா" அப்படின்னு சொல்லவும், அந்த டாக்டர் கிட்ட அந்த சிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அமௌண்ட் வாங்கிட்டு இப்ப வந்துடுறா. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த ஹீரோயினோட பாட்டிக்கு ரொம்பவே உடம்பு முடியல. ஐசியூல வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அவ கையில காசும் கிடையாது. என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் அவ தங்கச்சி பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் நெறைய குடுப்பா. ஆக்சுவலா இவளும் பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச்ல கலந்துட்டு இருப்பா. லெவல் 2 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பா. சரி இவள திட்டி அடக்கி விட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போய் பார்க்குறா. அவ தங்கச்சி கிடையாது. அப்புறம் யோசிச்சுட்டு அவ ரிசர்ச்ல தான் இருப்பான்னு சொல்லிட்டு டக்குன்னு போறா. அந்த ரிசர்ச்ல தான் அவ 3 லெவலுக்கு அமௌண்ட் வாங்கி செஞ்சுகிட்டு இருப்பா. பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சிய விட்டுரு இல்லாட்டினா அவ்வளோதான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா, "இத முடியாது. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து லெவல் 3 கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் உன் தங்கச்சி உசிர காப்பாத்த முடியும்னு" சொல்லவும், இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லெவல் 3ல இருப்பாங்க. இப்ப இது ரொம்பவே கஷ்டம். இது 5 நாள் கிடையாது. 7 நாள் சொல்றா. பார்த்தீங்கன்னா, டாக்டர் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பால்ல, "உனக்கு நானே ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்றா. "நீ தூங்காம இருக்கிறதுக்கு நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு" சொல்லவும், இப்ப டெய்லியும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கா. அது நாள் போக்குல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சைட் எஃபெக்ட்ஸா ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி அந்த டாக்டர கொல்லணும்னு நெனைக்கிறாங்க. டைரக்டருக்கும், டாக்டருக்கும் லிங்க் இருக்கிற மாரி தெரியுது. இப்ப இவங்கலாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி, ஒருத்தர் இறந்துட்ட மாரி காட்டி, டாக்டர உள்ள வர வச்சுடுறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர அடிச்சு, இப்ப போலீஸ்லாம் வர வச்சு எல்லாத்தையும் புடிச்சு குடுத்துடுறாங்க.